ஸ்ரீ தேவி பாகவதம் 50ஆம் பகுதி. மனோரமையின் அடைக்கலக் கதை. மகாபலசாலியான யுதாஜித் போர்க்களத்தை விட்டு அயோத்திக்கு வந்து மனோரமையையும் அவளது புத்திரனான சுதர்சனனையும் கொல்வதற்காக தேடினான். அவர்களை காணாமையால் பல திசைகளிலும் உள்ள நாடுகளுக்கு தனது வீரர்களை அனுப்பி தேடினான். இதற்கிடையில் தனது பேரனை அயோத்தியின் மன்னனாக முடிசூட்டினான். சத்ருஜித்துக்கு முடிசூட்டிய போதும் அவன் சிறுவனாக இருந்தமையால் ஆட்சி பொறுப்பை அமைச்சரிடம் கொடுத்துவிட்டு தனது நாட்டிற்கு சென்றான். சிறிது நாட்களுக்கு பிறகு மனோரமையும் அவளது மகனும் பரத்வாஜரின் ஆசிரமத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு அவர்களை தேடி வேடராஜனான துர்த்திகன் என்பவனை அழைத்து கொண்டு தனது சேனையுடன் பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு சென்றான். சுவாமி, எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த நிலைமை எனக்கு வந்தால் நான் என்ன செய்வது? உலகத்தில் மண், பெண், பொன்னுக்கு ஆசை கொள்ளாதவர் யாருமில்லை. மகாபலி சக்கரவர்த்தி மாபெரும் தர்மவான், கொடை வள்ளல், எல்லோரையும் காக்கும் இயல்பினன். அப்படியான மகாபலி சக்கரவர்த்தி 100வது யாகத்தை செய்ய தொடங்கினான். அப்போது எந்தவிதமான விரோதமும் இல்லாத மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து கபடமாக அவரை கொன்றார். மகாவிஷ்ணுவே இந்த விஷயத்தில் கபட நாடகம் ஆடினார் என்றால் வேறு யார்தான் இவ்வாறான செயலை செய்ய மாட்டார்கள்? மகாவிஷ்ணு பிறரை முன்னிட்டு செய்த கபட செயலல்லவா இது? யுதாஜித்து மண்ணாசை கொண்ட அவன் இங்கு வந்தால் என்னை அவன் நெருங்க விடாமல் அவனை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்று கூறும்போது யுதாஜித்து அங்கு வந்தான். முனிவர் எழுந்து வந்து, மன்னனே, மனோரமை இங்கு வரவில்லை. உனக்கு யாரோ தவறான தகவலை கூறியுள்ளனர். அதனால் இங்கிருந்து சென்றுவிடு என்றார். முனிவரே, தாங்கள் பொய் கூறுகிறீர்கள். மனோரமையே, நீ வராமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்றான். கோபமாக அதை கேட்ட பரத்வாஜ மாமுனிவர், மன்னா, உனக்கு சக்தி இருந்தால் அவளை அபகரித்துச் செல் என்றார். 50ஆம் பகுதி நிறைவடைந்தது.